தற்போதைய அண்மை செய்தி, ISIS இயக்கத்தை சேர்ந்த அல்பாசித்தை காவலில் எடுத்து NIA அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. சென்னை புரஷேவாக்கத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக தங்கி இருந்து ISIS தீவிரவாத அமைப்பிற்கு ஆட்கள் சேர்த்தது தொடர்பான வழக்கில் அல்பாசித் என்பவர் கைது செய்யப்பட்டார். NIA அதிகாரிகள் அவரை கடந்த டிசம்பர் மாதம் கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட அவரிடம் பல்வேறு கட்ட விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அவரை 7 நாட்கள் காவலில் எடுத்து NIA அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே அல்பாசித் தொடர்பான இடங்களில் சோதனை என்பது நடத்தப்பட்டிருந்தது. NIA அதிகாரிகள் சோதனை நடத்தி டிஜிட்டல் ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தார்கள். அந்த ஆவணங்களின் அடிப்படையில் தற்போது விசாரணை நடத்துவதற்காக அல்பாசித்தை காவலில் எடுத்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அல்பாசித் பயங்கரவாத அமைப்பு பெயர் தமிழக பிரிவு தலைவராக செயல்பட்டு வந்ததாக தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக அவரது கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய இக்மா சாதிக் பாட்ஷா மற்றும் ஹாஜா பக்ருதீன் ஆகியோருடன் இணைந்து இவர் செயல்பட்டு வந்திருப்பதும் NIA விசாரணையில் தெரிய வந்திருந்தது. அல்பாசித் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து ஒரு சில இடங்களில் குண்டு வைக்க திட்டமிட்டிருந்ததாகவும் NIA அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பல்வேறு கட்ட விசாரணைகள் நடத்துவதற்காகத்தான் இந்த NIA காவல் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றம் அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அல்பாசித்தை NIA அதிகாரிகள் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாக்குமூலத்தையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் அவருடைய கூட்டாளிகள் குறித்த விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.